சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக திமுகவின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். இதற்கு காரணம், ஜூலை 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை அரசியல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்க திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் இருப்பதன் காரணமாக மக்களிடம் தற்பொழுது எண்ணத்தை சொல்லி ஓட்டுக்களை பெற முடியும். முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வோம். ஏனென்றால் விடியலை நோக்கி என்று 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது 2026இல் என்ன மோசமான பித்தலாட்டங்களை செய்ய உள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவே தாக்கியுள்ளார். அது மட்டுமல்ல, இந்த முறை 2026 சட்டசபை தேர்தலில் பிரச்சாரத்திற்கு ஸ்டாலினோ அல்லது அமைச்சர்களோ பிரச்சாரம் செல்லட்டும், நிச்சயமாக மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சொன்ன 545% வாக்குறுதி என்ன ஆனது என்ற கேள்வியையும் மக்கள் கேட்க தயாராகிவிட்டார்கள். இனியும் 5000 7000 கொடுத்து மக்களை விலைக்கு வாங்க முடியாது. தேர்தல் என்பது நியாயப்படி சரியாக நடத்தும். இந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூண்டோடு இழப்பை ஏற்படுத்தும். திமுக அமைச்சரவையே ஆளுநர் RN ரவி அவர்களிடம் திமுகவின் அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார் என்பதையும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் திமுகவின் நிர்வாகிகளை ஆலோசனை கூட்டத்தையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து மக்களிடம் எவ்வாறு பேச வேண்டும், மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, திமுகவின் இன்னும் 9 மாத ஆட்சியில் மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய முடியுமா என்ற பல்வேறு கோணத்திலும் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறது திமுகவின் தலைமை. இது மக்களிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இளைஞர்கள் இந்த முறை அதிக அளவு ஓட்டுக்களை செலுத்த உள்ளார்கள். இந்த 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும். 2021 சட்டசபை தேர்தலில் எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்ததோ அதேபோல் 2026இலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவது மட்டுமல்ல, சிறைக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழல் திமுகவின் அமைச்சர்களுக்கும் இருக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது போல் விரட்டடிக்கப்படுவார்கள்.